Good morning, dear children. How are you, ma? I hope all you are safe in your home. Okay. In the last class, we will see about the shoot system. This week, we will see about the leaf. Okay, ma? First, we see about the general characters of leaves. Leaves are green, thin, flattened, lateral outgrowth of the stem. Leaves are green, thin structure, they are flattened lateral outgrowth of the stem. Okay, leaves are the primary photosynthetic organ. Idoda function enadhu then the primary photosynthetic organ and the main site of transpiration. So photosynthesis we all know very well about that. Plants can prepare their own food with the help of sunlight is called as a photosynthesis. In photosynthesis, leaves play a vital role and in the transpiration. What is transpiration? Loss of excess water in the form of water vapor is called as a transpiration. Okay, these two functions are the main function of leaves. All the leaves of a plant together are referred to as phylloem. All of you underline the term phylloem. Phylloem means ஸோ அந்த பிளான்ட்ஸில் இருக்கிற அந்த டோட்டல் லீவ்ஸை நம்ம கலெக்டிவாக எப்படி சொல்கிறோன்னு கேட்டால் phylloem. What is phylloem? All the leaves of a plant together are called as a phylloem. Okay, ma. Then leaves is a lateral appendages of the stem. Stem-ஓட lateral சைடில் வரக்கூடிய அப்பண்டேஜஸ் தான் என்னது இந்த லீவ்ஸ். இட் இஸ் born on the node of the stem. ஓகேவா, லீவ்ஸ் எங்கே அரைஸ் ஆகும்? நோட் ரீஜனில். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், நோடில் தான் என்னது லீவ்ஸ் வந்து அரைஸ் ஆகும். இட் இஸ் எக்ஸோஜீனஸ் இன் ஆரிஜின். ஸோ அண்டர்லைன் பண்ணிக்கோ, எக்ஸோஜீனஸ் இன் ஆரிஜின். லீவ்ஸ் என்னது எக்ஸோஜீனஸ் இன் ஆரிஜின்ஸ். லீவ்ஸ் வந்து ஸ்டெம்மில் கார்டிக்கல் ரீஜன்லேருந்து அரைஸ் ஆனுச்சுன்னா, கார்டிக்கல் டிஷ்யூஸ்லேருந்து அரைஸ் ஆனுச்சுன்னா தட் இஸ் கால்ட் எக்ஸோஜீனஸ். நம்ம ரூட்ஸ் படிக்கும்போது என்ன படிப்போம்னா பெரிசைக்கிள்லேருந்து அரைஸ் ஆகுது, அதனால் அது எண்டோஜீனஸ் அப்படின்னு படிப்போம். இங்கே லீவ்ஸ் வந்து உனக்கு என்னது எக்ஸோஜீனஸ் ஆரிஜின். இதை மட்டும் நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கப்போ, எக்ஸோஜீனஸ்னு என்னது ஸ்டெம்மில் இருக்கக்கூடிய கார்டிக்கல் செல்ஸ்லேருந்து கார்டெக்ஸ் செல்ஸ்லேருந்து ஆரிஜின் ஆனிச்சுன்னா தட் இஸ் கால்ட் எக்ஸோஜீனஸ் இன் ஆரிஜின். இட் ஹேஸ் அ லிமிட்டட் க்ரோத். லீவ்ஸ் வந்து வளர்ந்துட்டு போகவே போகாது. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வந்தோடனையும் அதோட க்ரோத் வந்து அரெஸ்ட் ஆயிரும். இட் டஸ் நாட் பொசஸ் த ஏபிக்கல் பட். லீவ்ஸில் வந்து ஏபிக்கல் பட் இருக்காது. இட் ஹேஸ் 3 மெயின் பார்ட்ஸ், நேம்லி த லீஃப் பேஸ், பிட்டியோல் அண்ட் லாமினா. ஸோ அண்டர்லைன் பண்ணிக்கோ, இதில் இருக்க முக்கியமான பார்ட்ஸ் என்னது? லீஃப் பேஸ், பிட்டியோல் அண்ட் லாமினா. The lamina of the leaf is transversed by vascular strands is called as veins. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த 3 பார்ட்ஸ் என்னென்னு பார்த்துருவோம், எக்ஸ்பிளைன் பண்ணிப்பார். ஸோ அந்த லீஃபோட அந்த பேஸ் ரீஜன், ஸோ லீஃபோட அந்த அடி ரீஜன் இருக்கு இல்லையா, அது என்னது லீஃப் பேஸ். தென் அந்த லீஃபோட காம்புக்கு தான் என்ன பேர்? பிட்டியோல்னு பேர். ஓகேவா. ஸோ இந்த அப்பர் பார்ட்டுக்கு என்ன நேம்னு கேட்டிங்கன்னா லாமினா. ஓகேவா. இந்த லாமினாவில் பார்த்தீங்கன்னா நிறைய வாஸ்குலர் ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து அரைஸ் ஆகிருக்கு, தட் இஸ் கால்ட் அஸ் வெயின்ஸ். ஸோ இந்த அப்பர் க்ரீன் ரீஜன், த டோட்டல் ரீஜன் இஸ் கால்ட் அஸ் த lamina. In that lamina the vascular strands are present. That vascular strands are called as the veins. Okay ma. ஸோ இந்த லீஃபோட ஸ்ட்ரக்சர் டயக்ராம் பார்த்துக்கோ. ஸோ இந்த கார்னர்ஸ் என்னது உனக்கு மார்ஜின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சென்டரில் வர்றது மிட்ரிப். அந்த மிட்ரிப்லேருந்து உனக்கு ஸ்ப்ளிட் ஆகி சைடில் வர்றது என்னது வெயின்லெட்ஸ். லீஃபோட அந்த ஸ்டாக்கு, லீஃபோட காம்புக்கு என்ன பேர்? பிட்டியோல். ஸோ லீஃப் அரேஸ் ஆகிற இடத்துக்கு பேர் லீஃப் பேஸ். தென் அந்த லீஃப் சைடில் ஒரு சைடு க்ரோத் ஒன்று இருக்கு இல்லையா, தட் இஸ் கால்ட் ஸ்டிப்யூல்ஸ். தென் ஃபங்க்ஷன் ஆஃப் த லீவ்ஸ், இதுக்கு ப்ரைமரி ஃபங்க்ஷன் இருக்குது, செகண்டரி ஃபங்க்ஷன் இருக்குது. ப்ரைமரி ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோசிந்தசிஸ், டிரான்ஸ்பிரேஷன், கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச், ப்ரொடக்ஷன் ஆஃப் பட்ஸ். ஓகேவா. யங் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய அந்த லீவ்ஸையோ ஃப்ளார்ஸையோ அந்த லீவ்ஸ் எல்லாம் ப்ரொடக்ட் பண்ணுறது இந்த லீவ்ஸ் தான். கண்டக்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் டிசால்வ்டு சொல்யூட்ஸ். ஸோ வாட்டரையும் டிசால்வ் சொல்யூட்ஸையும் த்ரூ த லீவ்ஸ் வழியாக கண்டக்ட் ஆகுது. செகண்டரி ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டோரேஜ். லீவ்ஸ் என்னது ஒரு ஸ்டோரேஜ் பார்ட்டாக ஆக்ட் ஆகுது. எக்ஸாம்பிள் ஆலிவேரா, அகேவ்.
கேபேஜ் பார்த்துருக்கியா, கேபேஜோட லீவ்ஸை தானே நம்ம சமைச்சு சாப்பிட்றோம். ஸோ அங்கே லீவ்ஸ் என்னவா ஆக்ட் ஆகுது, ஸ்டோரேஜ் ஆக்ட் ஆகுது. ப்ரொடெக்ஷன், ஒப்பென்ஷியா, களிச்செடி இருக்கு இல்லையா, அந்த சப்பாத்தி களிச்செடின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதில் என்ன, அது உனக்கு அந்த லீவ்ஸ் வந்து தான் அங்கே என்ன மாடிஃபை ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்க ஸ்பைன்ஸ், அதில் இருக்க முள்ளாக மாடிஃபை ஆகிருக்கு. ஸோ எதுக்கு, அந்த ஸ்டெம்மை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அந்த லீவ்ஸ் வந்து ஸ்பைன்ஸாக மாடிஃபை ஆகிருக்கு. அப்போது அது என்னது, ப்ரொடெக்ஷன். அடுத்து சப்போர்ட். ஸோ சப்போர்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா க்ளோரியோசா அண்ட் நெப்பெந்தஸ். நெப்பெந்தஸ் தெரியும் இல்லையா, பிக்சர் பிளான்ட், குடுவை தாவரம்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அங்கே லீஃப் அங்கே என்னவா மாடிஃபை ஆகிருக்கும், ஒரு கப் ஷேப்டு ஸ்ட்ரக்சராக மாடிஃபை ஆகிருக்கும். அடுத்து ரீப்ரொடக்ஷன். சம் பிளான்ஸில் லீஃபில் வந்து ரீப்ரொடக்ஷன் நடக்குது. பிரயோஃபில்லம் எக்ஸாம்பிள் பிரயோஃபில்லம், பெகோனியா, ஜமேயா. பிரயோஃபில்லம் எப்படி ரீப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா, அந்த லீவ்ஸில் வந்து கட்டி போட்டால் குட்டி போடுன்னு சொல்லுவாங்களே அந்த செடி. அதில் என்ன, அந்த லீவ்ஸில் வந்து நியூ பட்ஸ், யங் பட்ஸ் வந்து உனக்கு அரைஸ் ஆகி, ஸோ அந்த லீவ்ஸ் ஃபால் ஆனதுக்கப்புறம் அந்த அந்த பிளான்ட்லெட்ஸ்லாம் என்ன ஆக ஆரம்பிக்கும், க்ரோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ லீவ்ஸ் வந்து ரீப்ரொடக்ஷன்லேயும் இன்வால்வ் ஆகுது. ஸோ இதெல்லாம் செகண்டரி ஃபங்க்ஷன் சொல்லலாம். ப்ரைமரி ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோசிந்தசிஸ், டிரான்ஸ்பிரேஷன், கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச், ப்ரொடக்ஷன் ஆஃப் பட்ஸ், கண்டக்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் டிசால்வ் சொல்யூட்ஸ். செகண்டரி ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஆக்ட் ஆகுது, ப்ரொடக்ஷனை கொடுக்குது, சப்போர்ட்டை கொடுக்குது, ரீப்ரொடக்ஷனை கொடுக்குது. Then parts of the leaf. Leaves are have the three main parts. They are the leaf base. Leaf base is called as hypopodium. Petiole is the mesopodium. Lamina is the epipodium. So அந்த அதர் நேமை கூட உனக்கு கேட்டு கொஸ்டின் கேட்கலாம். Leaf base is called as hypopodium. Petiole is called as mesopodium. Lamina is called as epipodium. Okay dears, first we see about the leaf base. Hypopodium. The part of the leaf attached to the node of the stem is called as leaf base. Stem oda node region la and the leaf attached ஆயிருக்குள்ளே the node region is called as this region is called as the leaf base. It protects the growing bud as its axils. ஸோ பட்டை வந்து அந்த ஆக்சல் கண்டிஷனில், நம்மளுக்கு ஆக்சல்லாம் தெரியும், ஸ்டெம்முக்கும் லீஃபுக்கும் இடையில உள்ள கேப்பை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஆக்சல் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்குள்ளே பட்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் அந்த லீஃப் பேஸோட ரோல். அடுத்து பல்வினஸ். இதிலே லீஃப் பேஸோட மாடிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பல்வினஸ் இந்த டேர்ம்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோமா. இதில் பல்வினஸ் அந்த டேர்ம் தான் உனக்கு முக்கியம். ஃபில்லோம்னா என்னது, இந்த கலெக்டிவ் லீஃப் ஆஃப் த பிளான்ட் இஸ் கால்ட் அஸ் that altogether leaf is called as the phylum nu பார்த்தோம். அடுத்து பல்வினஸ் பாரு, in leguminous leaf base became broad and swollen which is known as pulvinous. Example Clitoria, Lablab, Cassia, Butea. ஓகேவா. ஸோ பல்வினஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லீஃப் பேஸ் வந்து கொஞ்சம் பல்ஜாக இருக்கும். ஓகேவா, இங்கே பார்த்தியா. ஸோ அந்த லீஃப் பேஸ் வந்து கொஞ்சம் ஒரு பல்ஜ்டு பொசிஷனில் இருக்கும். திஸ் லீஃப் பேஸ் வந்து இங்கே பல்ஜாக இருந்ததுன்னா, இந்த இடத்துல மட்டும் பல்ஜாக இருந்தால் தட் இஸ் கால்ட் அஸ் பல்வினஸ். லீஃப் பேஸ் பிகேம் ப்ராட் swollen which is known as pulvinous. அடுத்து ஷீட்டி லீஃப் பேஸ்னால் வாழைமரம் ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ அதோட லீஃப் பேஸ் வந்து பட்டையாக அந்த நோட் ரீஜனையும் அந்த ஹோல் இன்டர்னோடையோ மறைக்கிற மாதிரி கவர் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அது பேர் என்னது, ஷீட்டி லீஃப் பேஸ். It extends into the sheath and claps part or whole of the internode. Example மோனோகாட்டில் அரக்கேசியே, மியூசாசியே, ஜிங்கிபரேசியே, போயேசியே. ஸோ இந்த ஃபேமிலியிலலாம் உனக்கு வந்து இருக்கும். ஸோ இது மாதிரி அதோட லீஃப் பேஸ் வந்து கொஞ்சம் நல்லா ஷீட்டியாக வாழை மரத்தில் பட்டை மாதிரி இருக்கும் இல்லையா, அது மாதிரி இருந்தால் அந்த இன்டர்னோடு ஃபுல்லாகவே அந்த பிளான்ட்டை ஃபுல்லாகவே அது வந்து சுற்றி அப்படியே கவர் பண்ணியிருந்தா அது பேர் என்னது, ஷீட்டி லீஃப் பேஸ். லீஃப் பேஸில் பல்வினஸ் பார்த்துருக்கோம், ஷீட்டி லீஃப் பேஸ் பார்த்துருக்கோம். அடுத்து பிட்டியோல்னால் என்னது, லீஃபோட ஸ்டாக்கை தான் நம்ம என்னென்னு சொல்ல போகிறோம், பிட்டியோல். ஓகேவா, ஒரு இலை இருக்குன்னா the stalk of the leaf is called as petiole. The stalk of the leaf is called as petiole னு சொல்கிறோம். The petiole is otherwise called stipe or mesopodium. Stipeன்னு சொல்லலாம், mesopodiumனு சொல்லலாம். It is the bridge between the lamina and the stem. ஸோ லாமினாவையும் ஸ்டெம்மையும் கனெக்ட் பண்ணுற ஒரு பிரிட்ஜு தான் என்னது உனக்கு இந்த petiole.
The petiole or leaf stalk is a cylindrical or subcylindrical or flattened structure of a leaf which joins the lamina with the stem. A leaf with petiolate. Example, ficus hibiscus. ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க? ஹைபிஸ்கஸ். இது வந்து பிட்டியோலேட் லீஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இலைக்கு காம்பு இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்னது? பிட்டியோலேட் லீஃப். அடுத்து செசைல். த லீவ்ஸ் தட் டு நாட் பொசஸ் அ பிட்டியோல். ஒரு லீஃபுக்கு இலை காம்பு இல்லைன்னா அது என்னன்னு சொல்கிறோம்? செசைல் லீவ்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள், கலோட்ராபிஸ். எருக்க செடி சொல்லுவோம் இல்லையா? வெள்ளை இருக்குது அப்படி எருக்க செடின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதில் பார்த்தீங்கன்னா லீஃபு ஸ்டாக்கே அதில் ஆப்சண்ட்டாக இருக்கும். அதுக்கு அந்த டேர்மு தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். செசைல். செசைல் என்னது? த லீவ்ஸ் தட் டு நாட் பொசஸ் பெட்டியோல். எக்ஸாம்பிள், கெலோட்ராபிஸ். அடுத்து பார்ட்ஸ் ஆஃப் த லீஃபில் லாமினா. லாமினா இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் த அப்பர் சர்ஃபேஸ் ஆஃப் த லீஃபை தான் நம்ம லாமினான்னு சொல்கிறோம். இது என்ன? த லீஃப் பிளேட் அப்படின்னு சொல்கிறாங்க. த எக்ஸ்பேண்டட் ஃப்ளாட் க்ரீன் போர்ஷன் ஆஃப் த லீஃப் இஸ் த பிளேட் ஆர் லாமினா அப்படின்னு சொல்கிறோம். It is the site of photosynthesis, transpiration, gaseous exchange and most of the metabolic reactions of the plant. So these are the functions of the leaf. The lamina is transversed by midrib from which arises numerous lateral veins are called as numerous lateral veins and a thin veinlets are present. So central வரது என்னது? midrib. அந்த midribலேருந்து ஸ்ப்ளிட் ஆகி வரது lateral veins. அந்த வெயின்ஸ்லேருந்து ஸ்ப்ளிட் ஆகிறது வந்து veinlets. ஓகேம்மா? ஃபஸ்ட்டு லாமினான்றது இந்த மேலே இருக்கிற அந்த இலையோட பரப்பை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? லாமினா. ஸோ இந்த லாமினாவில் சென்டரில் இருக்கிற அந்த நரம்புக்கு என்ன பேர்? midrib அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த midribலேருந்து ஃபர்தராக வரது என்னது? lateral veins. இந்த லேட்ரல் வெயின்ஸ்லேருந்து ஃபர்தர் டிவிஷனாக வர்றது என்னது? வெயின்லெட்ஸ். It shows great variation in its shape, margin, surface, texture, color, venation and incision. ஓகேவா? ஸோ லீவ்ஸில் வந்து எதுலலாம் வேரி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஷேப்பு. ஃபஸ்ட் என்னது? ஷேப்பு, மார்ஜின். திஸ் இஸ் த மார்ஜின். இங்கே பார்த்தீங்கன்னா இன்சிஷன்ஸாக இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் என்னது? மார்ஜின். அதோட சர்ஃபேஸ், டெக்ஸ்சர், கலர், வீனேஷன் இதெல்லாம் வந்து அது டிஃபர் ஆகுது. அடுத்து ஸ்டிப்யூல்ஸ். லீஃப் பேஸ் பியர் 1 or 2 lateral appendages is called as a stipules. லீஃப் பேஸில் பார்த்தீங்கன்னா இங்கே ஹேர் லைக் லேட்ரல் அப்பண்டேஜஸ் இருக்கியா? அந்த லீஃப் வர இடத்துல இருக்கிற அந்த ஹேர் லைக் லேட்ரல் அப்பண்டேஜஸ் இஸ் கால்ட் அஸ் ஸ்டிப்யூல்ஸ். இட் இஸ் மோஸ்ட்லி ப்ரெசன்ட் இன் டைகாட் பிளான்ஸ். ஸ்டிப்புலேட். லீவ்ஸ் வித் ஸ்டிப்யூல்ஸ். லீஃப் பேஸில் அந்த ஹேர் லைக் அப்பண்டேஜஸ் இருந்ததுன்னா அதெல்லாம் ஸ்டிப்புலேட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த லீவ்ஸில் என்ன சொல்கிறோம்? ஸ்டிப்புலேட். அடுத்த டேர்ம் என்ன கொடுத்துருக்காங்க பாரு? எக்ஸ்டிப்புலேட். ஸோ அந்த லீஃப் பேஸில் வந்து ஸ்டிப்யூல்ஸ் இல்லைன்னா அதெல்லாம் என்னது? எக்ஸ்டிப்புலேட். ஓகே. அடுத்து லிக்வில். லிக்வில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் அடிஷ்னல் அவுட் க்ரோத் ஆர் ப்ரெசன்ட் பிட்வீன் த லீஃப் பேஸ் அண்ட் த லாமினா. ஸோ அந்த பிட்டியோல் இருக்குது பார்த்தியா? அந்த பிட்டியோலில் உனக்கு லேட்ரல் அவுட் க்ரோத் இருந்ததுன்னா அதை என்னன்னு சொல்லுவோம்? லிக்யூல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். லீஃப் பேஸில் இல்லாமல் அந்த லாமினாவுக்கும் இடையில, லீஃப் பேஸுக்கும் லாமினாவுக்கும் இடையில இருக்கிற அந்த பிட்டியோலில் அந்த ஹேர் லைக் அவுட் க்ரோத் இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன பேர்? இது லீஃப் இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்னது? லிக்வில்ஸ். அடுத்து ஸ்டிப்பிள்ஸ். ஸ்டிப்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஸ்டிப்பிள்ஸ் லைக் அவுட் க்ரோத் ஆர் ஃபவுண்ட் இன் த பேஸ் ஆஃப் த லீஃப்லெட்ஸ் ஆஃப் அ காம்பவுண்ட் லீஃப். சிம்பிள் லீஃப்னால் ஒரே ஒரு லீஃப் இருக்கிறது சிம்பிள் லீஃப். அதே காம்பவுண்ட் லீஃப்னால் நம்ம முருங்கை இலை மாதிரி நிறைய இலை இருக்கும் இல்லையா? நிறைய லீஃப்லெட்ஸ் இருக்கிறதுல காம்பவுண்ட் லீவ்ஸோட பேஸில் வந்து அந்த ஹேர் லைக் அவுட் க்ரோத் இருந்ததுன்னா தட் இஸ் கால்ட் ஸ்டிப்பிள்ஸ். தட் இஸ் கால்ட் அஸ் ஸ்டிப்பிள்ஸ். இதோட ஃபங்க்ஷன் என்ன? இட் ப்ரொடக்ட்ஸ் த லீவ்ஸ் இன் த பட் கண்டிஷன். லீவ்ஸை வந்து பட் கண்டிஷனில் ப்ரொடக்ட் பண்ணுறது தான் இதோட ரோல். ஸோ இப்போ இதில் என்னென்ன டேர்ம்ஸ்மாக பார்த்துருக்கோம்? லீஃப் பிளேடில் பார்த்தீங்கன்னா ஸ்டிப்யூல்ஸ். லீஃப் பேஸில் ஹேர் லைக் அவுட் க்ரோத் இருந்ததுன்னா அதை ஸ்டிப்யூல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து எக்ஸ்டிப்புலேட்னா என்னது? லீஃப் பேஸில் ஹேர் லைக் லேட்ரல் அவுட் க்ரோத் ஆப்சண்டாக இருந்ததுன்னா தட் இஸ் கால்ட் எக்ஸ்டிப்புலேட். லிக்வில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பிட்டியோலில்
in between the base and the lamina இடையில lateral outgrowth hair like outgrowth இருந்தால் that is called ligule. ஸ்டிப்பிள்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் லீஃபோட பேஸில் வந்து ஹேர் லைக் அவுட் க்ரோத் இருந்தால் தட் இஸ் கால்ட் அஸ் ஸ்டிப்பிள்ஸ்.